திருச்சியில் சிறைக்குள் வைத்து காவலர்கள் தாக்கியதால் விசாரணை கைதி உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. திருச்சி திருவரங்கத்தைச் சேர்ந்தவர் திராவிடமணி. சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறி கைது செய்யப்பட்ட இவர் திருச்சி மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் திராவிடமணி அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விசாரணை கைதியின் இந்த திடீர் மரணம் குறித்து கே நகர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிறையில் காவலர்கள் தாக்கியதாலேயே திராவிடமணி உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன் குவிந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் பஸ்ஸில் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு போர்டு மறைச்சிட்டு இருந்துச்சு. அந்த போர்டுக்கு அந்த சைடு சண்டை நடந்துடுச்சு. அந்த போர்டு மறைச்சிட்டு இருக்கவும் எனக்கு என்ன சண்டைன்னு தெரியல. சரி நானும் என்ன சண்டைன்னு பார்ப்போம்னு சொல்லி எட்டி பார்த்தப்ப 2 போலீஸ் மப்டியில் இருந்தாங்க. அந்த 2 பேர் எங்கள் அப்பாவை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து அடித்து ஆட்டோவில் ஏற்றுற நான் பார்த்தேன். சரி நான் இறங்கி போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு. டக்குன்னு ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கேட் எடுத்துட்டாங்க. பஸ்லேருந்து கீழே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஸ்லேயே இருந்தேன். நேற்றுலேருந்து நைட்டு ஃபுல்லாக பார்க்கவே விடல, காலையிலையும் பார்க்க விடல. காலையில் நாங்கள் இங்கே ஜிஹெச்சுக்கு வந்துட்டோம். இங்கே எங்களை பார்க்க விடல. அதுக்கப்புறம் எல்லோரும் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்க்க விட்டாங்களே. ஃபஸ்ட்டு ஐஸில் போட்டு வச்சிருந்தனால அடித்ததெல்லாம் தெரில. திரும்ப 2வது தடவை பார்க்கும்போது தான் அடிச்சிருக்காங்க, காலெல்லாம் உடைச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதைத் தொடர்ந்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி இறப்புக்கான காரணம் தெரிவித்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என உறவினர்கள் தெரிவித்தனர். அதன்படி நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் மறியலில் ஈடுபட்ட திராவிடமணியின் உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.